வணக்கம், நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன். எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையில் இருந்து. நாம் இன்றைக்கி அத்திப்பேட்டு வில்லேஜ்னால் நெக்ஸ்ட் டு முகப்பேர் அண்ட் நொளம்பூருக்கு அடுத்த வில்லேஜ் அத்திப்பேட்டு வில்லேஜ். அந்த அத்திப்பேட் வில்லேஜில் நம்ம ஒரு 3300 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது அந்த ஸ்கொயர் ஃபீட்டை ரெண்டாக டிவைட் பண்ணி 1650 சொல்கிற மாதிரி ரெண்டு பிளாட்டாக சப்டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபேஸிங் வந்து நார்த்து. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். இது ஆல்ரெடி இந்த ரோட்டில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் இந்த ரோட்டில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேன். இங்கே அயப்பாக்கம் ஐனம்பாக்கம் இப்போ ப்ராப்பர்ட்டி ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இமிடியேட்டாக எல்லா ப்ராப்பர்ட்டியும் கடன்னு முடியுது. இங்கே வந்து நம்ம ஒரு 3300 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், அதாவது ஏன் இந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல அப்பார்ட் ஃப்ரம் தட் நொளம்பூருக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் இருக்குது. ஸோ இப்போது ஐனம்பாக்கத்தில் இல்லை நிறைய அயப்பாக்கத்தில் சில இடத்துலலாம் ட்ரைனேஜ் கிடையாது. பட் இந்த அத்திப்பட்டுன்ற வில்லேஜ் வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த சர்க்கிளில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் மட்டும் ட்ரைனேஜ் இருக்குது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ்க்கு. ஸோ இது வந்து அயப்பாக்கம் ஒன் ஆஃப் த மெயின் ரோடு. இது வந்து ஒரு கமர்ஷியல் மெயின் ரோடு. கமர்ஷியல்னால் மார்க்கெட் மெயின் ரோடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கம். நம்ம இப்போ இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஸோ அந்த 1.5 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வெரி நெக்ஸ்ட் டு மெயின் ரோடுன்னு சொல்லலாம். அண்ட் நியர்பை பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பன் மைண்ட் ஸ்கூல், வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூலு, அண்ட் வெங்கடேஸ்வரா ஸ்கூலு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கம் மெயின் ரோடு. இப்போ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நொளம்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா 12,000 13,000 ஆகிடுச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இங்கே அதுக்கு அப்படியே ஆஃப் த ப்ரைஸ்க்கு இங்கே கிடைக்கிது ப்ராப்பர்ட்டி. ஸோ வித் அப்ரூவ்டு, வித் ட்ரைனேஜு எல்லாமே சேர்த்து கிடைக்கிது. இன்னொரு அடுத்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நொளம்பூர் போகிற ரேட் வந்து இங்கே போகும். ஸோ இங்கேருந்து அந்த செல்லியம்மன் நகர் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அந்த அத்திப்பேட்டு வில்லேஜ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி இந்த ரோடெல்லாம் நான் நிறைய வாட்டி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த லெஃப்ட்டு திரும்புகிறோம் கம்பர் ஸ்ட்ரீட்டு, இந்த லெஃப்ட்டு இப்போ திரும்புகிறோம் கம்பர் ஸ்ட்ரீட். இங்கேருந்து ஒரு செகண்ட் ரைட்டு. ஸோ இங்கேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரன்றது நீங்களே பாருங்கள். எல்லாமே 1 கிரவுண்ட் பங்களா தான். ரோடு வித்தெல்லாம் நல்லாயிருக்கும். சிஎம்டி அப்ரூவ்டு, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்னு. ஸோ ட்ரைனேஜ் இருக்குது. ஸோ இந்த முதல் செகண்ட் ரைட் திரும்புகிறோம் கண்ணதாசன் ஸ்ட்ரீட்டு. எல்லாமே சுற்றி ஃபுல்லாகவே பங்களாஸ் தான். ஸோ இந்த லெஃப்ட்டு. ஸோ மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பார்த்தீங்க. இது வந்து இளங்கோ ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து 4வது பிளாட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். 1 2 இது 3. ஸோ இந்த பிளாட்டு தான் ரைட்டில் இருக்கிற பிளாட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 55 ஃபீட்டு. நான் சொல்கிறது 55 ஃபீட்டுன்றது என்டையர் பிளாட்டுக்கான ஃப்ரண்டேஜ். இதை வந்து சப்டிவைட் பண்ணி 27.6 27.6 ஸோ ரெண்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரண்டேஜ், அதாவது ஃப்ரண்டேஜ் 55, லென்த் வந்து 60, ஃபேஸிங் வந்து நார்த்து. ஸோ முதல்ல நிறைய மரங்கள்லாம் இருந்தது. இப்போ சேல் பண்ணுற காரணத்தினால மரம்லாம் வெட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து அந்த கார்னரு. ஸோ 4 மூலையும் அந்த எண்டு வரையும். ஸோ இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 55. அங்கே இந்த கார்னர் இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 55 அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது. அது ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கலாம். நல்ல ஸ்கொயர் பிளாட்டு, நல்ல சைஸும் கூட. 27.6க்கு 60. ஸோ நல்லா இருக்கும் ஸ்கொயர். பக்கத்தில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. வெரி நெக்ஸ்ட் டு மெயின் ரோடு. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல இண்டிவிஜுவல் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபார் ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறதுக்கு. மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.